எலியாவை பார்க்கிறோம். ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், மழை பெய்யாது, பனியும் பெய்யாது. காரணம் என்னன்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன். இந்த ஆகாப் ஏசபேல் என்கிறதான ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுகிறார். அவள் ஏற்கனவே இந்த பாகாலை சேவிக்கிறவள், விக்கிரகங்களை சேவிக்கிறவள். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை அவன் செய்தான். அது என்னன்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன். தேவனுடைய பலிபிடங்களை இடித்து, யாருடைய பலிபிடம்? தேவனுடைய பலிபிடங்களை இடித்து பாகால்களின் பலிபிடங்களை என்ன செய்தான்? எழுப்பினான். எத்தனை பேர் இருதயம் சொல்லும்? தூசணம் பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? அருவருப்பான காரியங்களை நாடி தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், ஒளிந்து மறைந்து பிசாசின் காலிலே விழுந்து கொண்டு திரிகிறவர்கள் எத்தனை பேர்? நான் காணாம இருக்கலாம். உங்க பக்கத்தில் இருக்கிற தாய் தகப்பன் அல்லது உங்க பிள்ளைகள் அல்லது சொந்த பந்தம், அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க போகிற பாதையை, செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் யாரு சொல்லுங்க? இப்ப என்ன அங்க பேசப்படுது? இஸ்ரேல்ல இப்படி பண்றீங்க, அருவருப்புகளை கொண்டு வாரீங்க, பலிபிடங்களை கட்டுறீங்க, ஆண்டவரை மறந்துட்டீங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறிட்டீங்க. இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இது எதை குறிக்குது சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் உண்மையிலேயே கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது, 3 வருடமும் 6 மாதமும் மழை என்ன செய்யல? 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யல. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் ஊக்கமாய் ஜபித்தானாம், மழை பெய்யக்கூடாது. இயற்கைகளை படைத்து ஆளுகிறவர் எங்கள் யாவையாம் தேவன்.